ஒரு காரியத்தை ஒருவரிடத்துல சொல்வோமானால் அந்த காரியத்தை அவர்கள் இன்னொருவரிடத்துல சொல்லும் பொழுது ஒன்று அந்த காரியத்தில் பாதியை எடுத்து விடுவார்கள், அல்லது அந்த காரியத்தோடு வேறொரு காரியத்தை சேர்த்து சொல்லிவிடுவார்கள். நாம் சொல்லுவோமானால் 1 10 சொல்றது என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு 10 வரிகள் நாம் சொல்லிவிட்டோம்னா 5 வரியை முழுங்கி விடுவார்கள், அல்லது அதை 15 வரியாக மாற்றி அவருடைய கற்பனை கதைகளையும் அதில் சேர்த்து எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் மோசே இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கி இருக்கிறேன், நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியதான வார்த்தை அது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் நாம் சொல்ல வேண்டும். இந்த கட்டளை மோசேக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வராதிருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பின்பு நடக்க போகிற இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மோசேக்கு பார்வோனிடத்துல சொல்வதற்கு கடினமாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு வாதைகளை குறித்தும் மோசே பார்வோனிடத்துல சொல்ல வேண்டுமானால் அது எவ்வளவு கடினமான காரியம். காரணம், ஆண்டவர் முன்பதாகவே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீ யாவையும் சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு மனிதனை பார்த்து நீ இந்த காரியத்தை சொல்லு என்று சொல்லுகிறாரனால் எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள், யாவையும் சொல்லிவிடுங்கள். அதுல நீங்க கொஞ்சத்தை முழுங்கி நீங்க கொஞ்சத்தை மாற்றி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும். ஆமென்.